الحمد لله رب العالمين. اللهم لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم صل وسلم على حبيبك سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم لا تدع لنا ذنبا إلا غفرته، ولا هما إلا فرجته، ولا عيبا إلا سترته، ولا مريضا إلا شفيته، ولا سائلا إلا أجبته، ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا رب العالمين. يا حي يا قيوم برحمتك نستغيث يا ذا الجلال والإكرام ويا ذا الطول والإنعام. أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. اللهم أنزل في هذا المكان بركة ونعمة وصحة تامة عن كل الآفات والمصيبات والأمراض بحرمة نبينا محمد صلى الله عليه وسلم وبركة أصحاب البدريين والعهديين يا أرحم الراحمين. اللهم إنك تعلم حوائجنا وقضها يا قاضي الحاجة. يا الله என்னுடைய அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக, உங்களை பெற்றெடுத்த தாயத்தினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த பாரிஸ் அவர்களுடைய இந்த இஸ்லாமத்தை பறக்கை செய்வாயாக. அவருடைய ஹலாலான அனைத்து மேலான ரஹ்மத்தை கொண்டு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்துகளை கொண்டு மேலான பதிகளுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் அனைத்து தேவைகளை நீயே லேசாக்கி கொடுப்பாயாக, நிறைவேற்றி வைப்பாயாக. அவருடைய உள்ளத்தில் ஏற்படும் கவலைகள் சஞ்சலங்களை போக்கி விடுவாயாக. அவர்களோடு கொண்டிருக்கக்கூடிய மனை மக்களுக்கு பறக்காத்து செய்வாயாக. யா அல்லாஹ் அவருடைய பிள்ளைகளை நன்றியுள்ள பிள்ளைகளாக யா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் இன்னைக்கும் ஆகத்துக்கு துணை செய்யக்கூடிய சந்ததிகளாக, அவர் மௌத்தானா அவருடைய கபரடியை வந்து துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக, இன்னைக்கு ஆகத்துக்கு துணை செய்யக்கூடிய பிள்ளைகளாக பிள்ளைகளை ஆக்கி தருவாயாக. திடீர் மௌத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, பயங்கரமான நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக. இவர்களை அல்லாஹ் இந்த இடத்திலே வைக்கக்கூடியவர்களுடைய கண் சித்தியை விட்டு, சூரியத்தை விட்டு, எதிரிகளின் சூழ்ச்சிகள் அனைத்தை விட்டு, குறிப்பாக உங்களுடைய படைப்பினங்கள் அனைவருடைய தீங்குகளை விட்டு யா அல்லாஹ் இங்கே வேலை செய்யக்கூடியவர்களை, இதில் இருக்கக்கூடிய பாய்சுமவுடையவர்களை நீ பாதுகாத்தருவாயாக. அவர்கள் ஊரில் இருந்தாலும் பிரயாணத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நீயே துணையாக தருவாயாக. அனைத்து அமல்களை கபூல் செய்வாயாக. உன்னுடைய பொருத்தத்தை நாடி அமல் செய்து உன்னுடைய பொருத்தத்தோடு மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தையும் மேலான ரஹ்மத்தை கொண்டு அனைவருக்கு தருவாயாக. இந்த சிறிய துஆவை கபூல் செய்து கொள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதின் وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه